இன்றைக்கி பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு டேஸ்டியான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்ம சூட்டபுளாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இது பச்சை வாசனை போனதும் காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ கட் பண்ணி வச்சு பீர்க்கங்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். 50 கிராம் கடலைப்பருப்பு குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே இதோடு சேர்த்துட்டு இந்த காயிலே நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ காய் நல்லா வெந்து நல்லா திக்காக வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு சூப்பரான கிரேவி பண்ணியிருக்கோம். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ டீட்டெயிலாக அளவுகளோடு பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.